ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். துன்பம் சில மனிதர்களை உடைந்து போக செய்யும், சில மனிதர்களை சாதனைகள் புரிவதற்கு தூண்டவும் செய்யும் என்று கூறியவர் அமெரிக்க எழுத்தாளர் வில்லியம் ஆர்தர் வார்டு. சினிமா எத்தனையோ பேருக்கு கனவு, லட்சியம். அந்த துறைக்குள் நுழைவது எளிதுமல்ல. ஆனால் விட்டில் பூச்சிகளைப் போல அதை தேடித்தான் ஒரு பெருங்கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே இதே நிலைதான். அதிலும் ஹாலிவுட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். திறமை இருந்தாலும் சினிமாவில் வாய்ப்பு எளிதாக கிடைத்து விடுவதில்லை. எத்தனையோ இன்னல்களை எதிர்கொண்டு ஹாலிவுட்டில் கால் பதித்து தன் திறமையால் முன்னேறியவர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் கீனு ரீவ்ஸ். வாங்க வாங்க, இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ, இந்தாங்க அட்வான்ஸ் என்று எந்த ஹாலிவுட் பட நிறுவனமும் கீனு ரீவ்ஸை தாம்பூலம் சகிதமாக வரவேற்று விடவில்லை. தன் திறமையால், நம்பிக்கையால் அவர் ஹாலிவுட்டில் கொடிநாட்டினார். வாழ்வில் அவர் பெற்ற துன்பங்கள் வேறு யாருக்கு நிகழ்ந்திருந்தாலும் நொறுங்கி போயிருப்பார்கள். சினிமாவா, அது எதுக்கு என்று ஒதுங்கி போயிருப்பார்கள். தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் பிறருக்கும் ஏற்படக்கூடாது என நினைக்கும் நல்ல மனம் அவருக்கு வாய்த்தது. அதனால்தான் தொடர்ந்து அவரால் ஹாலிவுட்டில் மதிக்கத்தக்க ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க முடிகிறது. ஸ்பீடு, மேட்ரிக்ஸ், 47 ரோனின், ஜான் விக் என்ற அவர் நடித்த படம் எதை சொன்னாலும் அவரின் பளிச் முகம் நம் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். கலையான, பார்த்ததுமே பிடித்து போகும் அழகான முகம். ஆனால் வெற்றிக்கான அவருடைய பாதையில் ரொம்பவே கற்களும் முட்களும் நிரம்பி கிடந்தன. லெபனானில் இருக்கும் பெய்ரூட்டில் 1964 பிறந்தவர் கீனு ரீவ்ஸ். அம்மா பிரிட்டிஷ்காரர், அப்பா சீன ஹவாய் வம்சாவளியைச் சேர்ந்தவர். கீனுவுக்கு 3 வயது நடக்கும்போது அவருடைய தந்தை குடும்பத்தை தவிக்க விட்டுவிட்டு கிளம்பிவிட்டார். குடும்பத்தின் மொத்த பாரமும் கீனுவின் அம்மா தலையில் போய் விழுந்தது. அம்மா பேட்ரிஷியா ஒரு காஸ்டியூம் டிசைனர். அவர் ஒருவரின் வருமானத்தில் லெபனானில் குடும்பத்தை ஓட்ட முடியவில்லை. அங்கிருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சிட்னிக்கு போனார்கள். அங்கிருந்து அமெரிக்காவின் நியூயார்க்கு வந்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் கீனுவின் தாய் 3 திருமணங்கள் செய்திருந்தார். ஒன்று கூட ஒட்டவில்லை. அம்மாவின் 4வது கணவர் கிளம்பி போன நாளில் கீனுவும் அவருடைய அம்மாவும் வீட்டின் வராண்டாவில் அமர்ந்திருந்தார்கள். ஒருவருக்கொருவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் நட்சத்திரங்கள் மினுங்காத இருள் நிறைந்த வானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். கீனுவின் படிப்பு பாழாய் போய்க் கொண்டிருந்தது. அந்த ஊர் இந்த ஊர் என்று 4 பள்ளிகள் மாறியிருந்தார். பிறகு படிப்பு எப்படி தலையில் ஏறும்? ஒரு வழியாக கீனுவின் குடும்பம் கனடாவில் இருக்கும் டொரண்டோவில் செட்டிலானது. பள்ளிகள் மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு வகையில் கீனுவின் படிப்புக்கு தடை போட்டது. இன்னொரு புறம் அவருக்கு டிஸ்லெக்சியா என்ற குறைபாடு இருப்பதாக சொன்னார்கள் மருத்துவர்கள். அது ஒரு கற்றல் குறைபாடு. தலையிலா தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன், இவன் மண்டையில ஏற மாட்டேங்குது என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு குறைபாடு. கூடவே மூத்தவர்களின் சொல் பேச்சு கேட்காத குணமும் தலையில் ஏறிக்கொள்ள கீனு இளம் வயதில் அடங்காத பிள்ளையாகத்தான் தெரிந்தார். 17 வயதில் பள்ளி படிப்புக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வந்தார். அதன் பிறகு பள்ளிக்கூடம் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை அவர். சிறுவனாக இருந்தபோது நான் ஒருபோதும் நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. பறக்கும் மிஷினில் ஏறி தூரத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பயணம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் கீனு ரீவ்ஸ். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆசை. கீனுவின் ஆசை நிறைவேறவே இல்லை. அவருக்கு படிப்பு ஏறவே இல்லையே தவிர ஐஸ் ஹாக்கி விளையாட்டிலும் நடிப்பிலும் நாட்டம் இருந்தது. 15 வயதிலேயே நாடகங்களில் சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். நடிப்பில் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிடிப்பு தான் அவரை உலகமறிந்த ஹாலிவுட் நாயகனாக உயர்த்தியிருக்கிறது. அவருக்கு ஐஸ் ஹாக்கியில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை. ஆனால் முட்டியில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு காயம் அந்த கனவுக்கு நிரந்தரமாக விடை கொடுக்க வைத்துவிட்டது. போராடவில்லை என்றால் வாழ்க்கை ஏது? கீனு ரீவ்ஸ் ஹாலிவுட்டின் ஒவ்வொரு கதவாக தட்டினார். கதவு திறக்கப்படும் வரை காத்திருந்தார். திறக்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப தட்டினார். அவரை விரட்டி அடித்தவர்களுக்கு கூட அவருடைய பொறுமை ஆச்சரியத்தை தந்தது. ஜென்டில்மேன், உங்கள் பேர் என்ன என்று கேட்டு குறித்து வைத்து கொண்டார்கள். அப்படி குறித்து வைத்தவர்களால் கிடைத்ததுதான் அவருடைய முதல் பட வாய்ப்பு. 1985 யங் பிளட் என்ற படத்தில் நடித்தார் கீனு ரீவ்ஸ். அது அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை தரவில்லை என்றாலும் நடிகர் என்ற அடையாளத்தை தந்தது. சினிமா குறித்த பெரும் கனவுகளுடன் அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு செல்ல முடிவெடுத்தார். அன்றைய தேதிக்கு அவர் பாக்கெட்டில் 10 பைசா கூட, ஒரு பென்னி கூட இல்லை. அந்த பெண்ணின் பெயர் ஜெனிஃபர் சைம். பார்த்ததுமே இருவருக்கும் இடையில் காதல் பற்றி கொண்டது. இனி ஜெனிஃபர் தான் உலகம் என்கிற எல்லை வரை போய்விட்டார் கீனு. அவருடைய ஃபிலிம் கேரியரில் ஸ்பீடு, த மெட்ரிக்ஸ் போன்ற படங்கள் தனி அடையாளத்தை அவருக்கு கொடுத்து கொண்டிருந்த காலகட்டம் அது. 1999 ஜெனிஃபர் கர்ப்பமடைந்தார். 8 மாதங்களில் குறைப்பிரசவமாக குழந்தை இறந்தே பிறந்தது. இருவரும் மனம் நொந்து போனார்கள். குழந்தை குறித்த கனவில் இருந்த கீனு ரீவ்ஸ் ரொம்பவே ஆடிப்போனார். அந்த நிகழ்வை இருவருக்கும் இடையில் பிளவை உண்டாக்க இருவரும் பிரிந்தார்கள். காலம் சில கணக்குகளை வைத்திருக்கிறது. அது என்னவோ, சில மாதங்களில் இருவரும் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் சேர்ந்து வாழவிடவில்லை இயற்கை. 2001 நடந்த ஒரு கார் விபத்தில் ஜெனிஃபர் இறந்து போனார். ஜெனிஃபர் இறந்த துக்கத்தில் துவண்டு போனார் கீனு ரீவ்ஸ். கை நிறைய பணம், எது வேண்டுமானாலும் வாங்கலாம், செய்யலாம். ஆனால் இவையெல்லாம் யாருக்காக, எதற்காக? இந்த கேள்வி சதா அரித்து கொண்டிருக்க நடிப்புக்கே ஒரு பிரேக் போட்டார். த மேட்ரிக்ஸ் கீனுவுக்கு திருப்பு முனையையும் ஒரு அங்கீகாரத்தையும் ஹாலிவுட்டில் ஏற்படுத்திய படம். அந்த படத்தில் அவருக்கு கிடைத்த வருமானம் $114 மில்லியன். அந்த தொகையில் $80 மில்லியன் அந்த படத்துக்காக வேலை பார்த்த மேக்கப் ஊழியர்களுக்கும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஊழியர்களுக்கும் கொடுத்து விட்டார் கீனு ரீவ்ஸ்.
இந்த மனசு யாருக்கு வரும்? உண்மையில் இந்த குழுவினரின் பணி த மேட்ரிக்ஸ் படத்தில் அசாதாரணம் என்றாலும் அதில் நடித்த ஒரு நடிகர் ஏன் அவ்வளவு பெரிய தொகையை அள்ளி வழங்க வேண்டும்? இந்த பண்புதான் கீனு ரீவ்ஸை தனித்துவமாக காட்டுகிறது. அவருடைய மனிதநேயம்தான் அவரை இன்னும் இன்னும் என்று அவருடைய ரசிகர்களால் கொண்டாட வைக்கிறது. தன்னுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக பல உதவிகளை எத்தனையோ ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு, மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் கீனு ரீவ்ஸ். ஆனால் ஓரிடத்தில் கூட அவருடைய பெயர் வெளியில் தெரியாமல் பார்த்துக் கொள்கிறார். எளிமையை விரும்புபவர் அவர். அடுத்த சில தலைமுறைகளுக்கு அவரிடம் சொத்துக்கள் இருந்தாலும் பல நேரங்களில் மெட்ரோ ரயிலில் தான் பயணம் செய்கிறார். அவருடைய நடவடிக்கைகள் பலருக்கு வினோதமாக தோன்றலாம். ஆனால் கீனு ரீவ்ஸ் தன்னுடைய வாழ்க்கை குறித்த புரிதலில் மிக தெளிவாக இருக்கிறார். அவருடைய அழுத்தமான சொல்லாடல், பணமா? அது எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆரோக்கியம் முக்கியம் பாஸ், கவனம்.